இன்றைய அரசியலில் துண்டு ஒரு முக்கிய பொருளாக உள்ளது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் தனது துண்டை வைத்து அரசியல் செய்வார். துண்டு என்பது என்னவென்று நமது தாத்தா காமராஜர் அவர்களிடம் கேட்டால் தெரியும். தாத்தாவின் காலத்திலும் துண்டு அரசியல் இருந்துள்ளது. பார்க்கலாம் அந்த சுவையான செய்தியை. தாத்தா காமராஜர் அவர்கள் ஊர் ஊராக சுற்றுப்பயணம் செய்தபோது ஆங்காங்கு அன்பாக துண்டு போடுகின்றனர். அந்த துண்டை வாங்கி சேமித்து வைப்பது நெல்லை ஜெபமணி. அவர் ஒரு தியாகி, தாத்தாவுடன் நீண்ட காலம் பயணித்தவர். அப்போது ஒரு துண்டை சேமிக்கும் ஒருத்தர் ஒரு துண்டு மட்டும் தனக்கு தேவை என்று எடுக்கின்றார். அதை கவனித்த ஜெபமணி அவர்கள், எப்பா, இந்த துண்டெல்லாம் பள்ளி குழந்தைக்கு போகுதியா, இந்த துண்டு தான் அந்த குழந்தைக்கு சட்டை தச்சு போட்டுக்க உதவுது. ஐயா வெளியே கிளம்புனாங்கனாலே வரும்போது துண்டோடு வருவாங்கன்னு பிள்ளைக எதிர்பார்த்து காத்திருக்கும். இந்த விஷயம் மட்டும் தாத்தா காமராஜருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கோவப்படுவாரியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு துண்டு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன், அதை வாங்கி பயன்படுத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத்தான் தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்னு. பார்த்திங்கள்ல, நம்ம தாத்தா கூட இருக்க ஒவ்வொரு தொண்டனும் தாத்தாக்கும் மேலே ஒரு படி யோசிக்கக்கூடிய தியாகிகளாக தான் இருந்திருக்காங்க. தலைவன் எவ்வழி, தொண்டனும் அவ்வழி. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு துண்டு கதையும் இருக்குது. ஒரு முறை நம்ம காமராஜர் தாத்தா ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்போ வரும்போது எப்போவுமே பத்திரிகையாளர்னா தாத்தா அவங்கள தவிர்க்கிறதே கிடையாது. கேளுங்கப்பா கேள்வியன்னு சொல்லக்கூடிய ஆள் நம்ம தாத்தா. அப்போ தாத்தா காமராஜர் எப்பவும் போல் கேளுங்கிறேன் உன் கேள்வியை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்குறது ஓன் உரிமை, கேள்வி கேளுங்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா துண்டு எப்பவும் நீங்கள் ஒரு பக்கம் போடுவீங்க, ஆனால் இன்றைக்கி மாற்றி இன்னொரு பக்கம் போட்டிருக்கீங்க என்று அந்த பத்திரிகையாளர் கேட்குறாரு. அதுக்கு ஐயா, மாற்றி போட்டால் ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம தாத்தா காமராஜ், அடா அது ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பத்திரிகையாளர் விடுவதா இல்லை, ஐயா கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கும், நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்றும் இல்லைப்பா, சட்டை கிழிஞ்சிருக்கு, அதான் துண்டை போட்டு மறைச்சி வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த துண்டை தூக்கி காட்டுறாங்க. உள்ள சட்டை கிழிஞ்சு தாங்க இருந்துச்சு. என்ன ஒரு தலைவன்! இதை பார்த்த உடனே அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே கீழே தலையை குனிஞ்சு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. இதை கேட்கும்போது நம்ம கண்ணுலேயே கண்ணீர் வருதுங்க. எப்பேற்பட்ட தலைவங்க நம்ம தாத்தா காமராஜ். ஆனால் இன்னைக்கு அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டா கொடூரம் ரொம்ப கொடூரம். உடனே சிறை தான், மிரட்டல் தான், உருட்டல் தான். இன்னைக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவம், சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் நீதிபதியையும் நீதித்துறையும் கேள்வி கேட்குறாரு, காவல்துறையையும் கேள்வி கேட்குறாரு. தப்புனா அரசியல்வாதியையும் கேள்வி கேட்குறாரு. அந்த மாதிரி கேள்வி கேட்டவரை அவர் வீட்டில் போய் நரகலையும் சாக்கடையும் ஊற்றுனா என்னப்பா நியாயம்? நம்ம தமிழர்கள் தானே. அப்படி அவன் தப்பே ஏதாவது பேசியிருந்தாலும் அவன் மேலே நீங்கள் ஒரு வழக்கு தொடுங்கப்பா, கேஸ் கொடுங்க. அதை விட்டுட்டு அவன் வீட்டில் போய் பொம்பளைகளுக்கு முன்னாடி ஊற்றுனேன்னா எந்த தமிழனாவது இப்படி செய்வானா? எந்த சரித்திரத்துலையும் இப்படி ஒரு காரியம் இல்லையப்பா. ஏதோ ஒரு ஊரில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்துட்டேன்னு சொல்லி போராடுனாங்க. அது கூட எவனும் மூஞ்ச காட்டலையப்பா. நீங்கள் மூஞ்ச காட்டிட்டு போய் இப்படி செஞ்சீங்கன்னா இது என்ன நியாயம்? உண்மையிலே நம்ம காமராஜர் தாத்தாவை பற்றி ஒவ்வொரு விஷயமாக நம்ம எடுத்து போடுறதெல்லாம் அந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன மாற்றமாவது நடந்துராதா அப்படின்னு தான்யா. அவங்க பிறந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம்னு நினைக்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சிலர் செய்கிற காரியங்களை பார்க்கும்போது ஏண்டா இந்த இடத்துல பிறந்தோன்னு நினைக்க தோணுதியா. உண்மையில் நல்ல மனுஷங்களோட கதையை கேட்போம். அதுதான்யா பாடம். புத்தகத்தை படிக்க வேண்டாம், நல்ல மனுஷனோட வாழ்க்கையை படித்தா போதும். காமராஜர் தாத்தா வாழ்க்கையை படித்தா நியாயமாக அரசியல் செய்ய முடியும். மக்கள் காசை தனக்குன்னு ஒதுக்காத ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட முடியும். தான் சொந்தக்காரன் பெத்த தாயாகவே இருந்தாலும் அந்த அரசு உரிமையை அவங்களுக்கு குறுக்கு வழியில் கொடுக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட முடியும்.
தனக்குன்னு 10 பைசா இல்லாமல் சாகும்போது 6 பாத்திரம், ஒரு சோப்பு, 2 ஜோடி செருப்பு, ரூ. 100 சொச்சம் பணத்தோடு செத்தாருய்யா எங்கள் தாத்தா. அவரை இருக்கிற இடத்துல இப்படி நடக்கிறத நினைக்கும் போது தான்யா சங்கடமாக இருக்குது. வாழ்க காமராஜர் தாத்தா. அவர் கூட இருந்த ஒவ்வொருத்தரோட கதையும் நம்ம இன்னும் தொடர்ந்து தோண்டி எடுத்துக்கிட்டே இருப்போம். அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரோம். எல்லாம் அந்த சமுதாயத்தின் மாற்றத்துக்காக தான். நன்றி, வணக்கம்.